ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். நான் தண்ணீரையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. புத்தாண்டையொட்டி டிசம்பர் 31, ஜனவரி 1ஆம் தேதிகளில் பொதுமக்கள் கடற்கரைகளுக்கு செல்ல அனுமதி இல்லை. ஆறு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சுழற்சி முறை தேர்வுகள் ரத்து. ஜனவரி 3ஆம் தேதி முதல் சுழற்சி முறையின்றி வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஜனவரி 5ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டம். ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்கும் என சபாநாயகர் அறிவிப்பு. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலம். ரத்தின அங்கி அணிந்து பரமபத வாசல் கதவு திறந்து சென்றார் நம்பெருமாள். வாரணாசியில் புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. படகில் பயணம் செய்தவாறு கங்கா ஆரத்தி, கண்கவர் லேசர் காட்சியை கண்டு களித்தார். பாஜகவை எதிர்த்து போராடி உயிரை விட்டாலும் பின்வாங்க மாட்டோம். கோவாவில் நடந்த திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் மமதா பானர்ஜி ஆவேசம். மகாராஷ்டிராவில் மேலும் 2 பேருக்கு ஒமிக்ரான் கொரோனா தொற்று உறுதி. இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40ஆக உயர்வு. ஒமிக்ரான் தொற்றுக்கு முதல் முறையாக ஒருவர் உயிரிழந்து விட்டதாக பிரிட்டன் பிரதமர் அறிவிப்பு. பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தல். சீனாவில் கண்டறியப்பட்ட முதல் ஒமிக்ரான் பாதிப்பு. வெளிநாட்டிலிருந்து வடக்கு டியான்ஜென் பகுதிக்கு வந்த நபருக்கு தொற்று உறுதியானதாக தகவல். ஒமிக்ரான் தொற்று தடுப்பூசியின் செயல்திறனை குறைக்கும். சமூக பரவலாக மாறினால் டெல்டாவை விட அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டது என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. வெள்ளம் குறைந்துள்ளதால் இன்று முதல் வனத்துறையினர் நடவடிக்கை. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்? உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. அமெரிக்க சூறாவளி பாதிப்பில் உயிரிழந்தோருக்காக சீனா இரங்கல். நிவாரண உதவிகளை அளிக்க தயாராக இருப்பதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் நுகர்பொருட்களின் விலை கடுமையாக அதிகரிப்பு. 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் பொதுமக்கள் கடற்கரைகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வரும் 31ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமுதாய, கலாச்சார, அரசியல் நிகழ்ச்சிக்கான தடை தொடரும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று வரும் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் பொதுமக்கள் கடற்கரைகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அனைத்து நீச்சல் குளங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கூட்ட அரங்குகளை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் இயங்கி வந்த பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அனைத்து கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்களும் வழக்கம் போல் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. (2022) ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் ஜனவரி 5ஆம் தேதி புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என சபாநாயகர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சமூக இடைவெளியை பின்பற்றி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் ஜனவரி 5ஆம் தேதி புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெறும் என்றும், ஆண்டின் தொடக்க கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் பேரவை தொடங்கும் என்றும் சபாநாயகர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். காகிதமில்லா பேரவை கூட்டத்தொடராக ஆளுநர் உரை கூட்டமும் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வைகுண்ட ஏகாதசியையொட்டி புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் சுவாமி கோயிலில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல் 10 திருமொழி, ரா 10 திருவாய்மொழி என கொண்டாடப்படுகிறது. பகல் 10 திருமொழி நிறைவுற்று வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது. மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் ரத்தின அங்கி அணிந்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் கதவு திறந்து சென்றார். பத்தொன்பது வருடங்களுக்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயிலுக்குள் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் நேரங்கள் குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் 19 வருடங்களுக்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் சொர்க்கவாசல் நடைபெற்றது. அதாவது வழக்கமாக பெருமாள் வைணவ ஆலயங்களில் மார்கழி மாதத்தில் தான் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். தற்போது 19 வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுவது ஐதீகம். அதன்படி இந்த ஆண்டு இந்த சொர்க்கவாசல் நடைபெற்றது. அதே சமயத்தில் கொரோனா என்ற வைரஸ் தொற்றால் கடந்த ஆண்டும் பக்தர்களின்றி நம்பெருமாள் சென்றார். நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடக்கும் நிகழ்வு என்பது மக்கள் வெள்ளத்தில் நம்பெருமாள் மிதந்து சென்று சொர்க்கவாசல் வழியாக சொர்க்கவாசலை கடப்பார். ஆனால் இந்த ஆண்டும் சொர்க்கவாசலுக்கு இப்பொழுது நாம் பார்க்கும் பகுதி சொர்க்கவாசல் நம்பெருமாள் சென்றவுடன் இந்த பகுதியே மக்கள் வெள்ளத்தில் நிரம்பியிருக்கும். ஆனால் 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் வைரஸ் தொற்று காரணமாக பக்தர்கள் நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடக்கும் போது அனுமதிக்கப்படவில்லை. ஆகையால் இப்பொழுது வெறிச்சோடி இருக்கும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீரங்கத்தில் இன்று முதல் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி உண்டு. இந்த சொர்க்கவாசல் இன்று முதல் 10 நாட்களில் தினமும் மதியம் முதல் இரவு வரை திறந்திருக்கும். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த 10 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இந்த சொர்க்கவாசலை கடந்து நம்பெருமாளுடைய அருளை பெற வேண்டும். ஜெயாப்பிள்ளை செய்திகளுக்காக திருச்சி சொர்க்கவாசல் பகுதியிலிருந்து இளவரசன். வாரணாசியில் புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார்.
பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக வாரணாசி சென்றுள்ளார். அங்கு கங்கையில் நீராடிய மோடி காசி விஸ்வநாதர் கோயிலில் பிரார்த்தனை மேற்கொண்டார். இதனையடுத்து 339 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயில் வளாகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் வாரணாசியின் ரவிதாஸ் படித்துறையில் விவேகானந்த சொகுசு படகில் பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்களுடன் சென்றனர். இதனையடுத்து கங்கை ஆரத்தி மற்றும் கண்கவர் லேசர் காட்சியை கண்டுகளித்தார். से पहले मां गंगा में जाकर डुबकी लगाना पूरी आस्था के साथ में पूरे वहां पर डुबकी लगा सकते हैं। ये एक संदेश। श्वेत वस्त्रों से विभूषित मां गंगा को मैं प्रणाम करता हूँ। गिरने वाली सुमेरुकों में सनातन विधि विधान के साथ मां गंगा में स्नान। பாஜகவை எதிர்த்து போராடி உயிரை விட்டாலும் பின்வாங்க மாட்டோம் என மேற்கு வங்க முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி கோவாவில் ஆவேசமாக பேசினார். கோவாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி மமதா பானர்ஜி கோவாவில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். பனாஜியில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய மமதா பானர்ஜி பாஜகவை எதிர்த்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் நாம் பின்வாங்கக்கூடாது என்றும் பாஜகவை எதிர்த்து போராடுவோம் என்றும் தெரிவித்தார். நாம் வாக்குகளை பிறப்பிற்காக இங்கு இல்லை, நம் ஆதரவு தருபவர்களை ஒன்று சேர்த்து பாஜகவை வெற்றி கொள்வோம் முனைந்துள்ளோம் என தெரிவித்தார். தற்போதுள்ள பாஜகவை தூக்கி எறிந்துவிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் மமதா பானர்ஜி ஆவேசமாக சூளுரைத்தார். பிரிட்டனில் முதல் முறையாக ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போட்ஸ்வானாவில் இருந்து பரவ தொடங்கிய ஒமிக்ரான் உருமாற்ற கொரோனா வைரஸ் உலகெங்கிலும் பல நாடுகளுக்கு பரவியுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் வீரியமாக பரவக்கூடும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறி வரும் நிலையில் பிரிட்டனில் ஒமிக்ரான் கொரோனாவுக்கு முதல் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. லண்டனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் கடந்த 27ஆம் தேதி முதல் முறையாக பிரிட்டனில் ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அன்று முதல் கொரோனா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒமிக்ரான் வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க அனைவரும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஒமிக்ரான் தொற்று தடுப்பூசியின் செயல்திறனை குறைத்து வேகமாக பரவக்கூடியது என்றும் சமூக பரவலாக மாற அனுமதித்தால் டெல்டாவை விட அதிவேகமாக பரவும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் அடுத்தடுத்து பல்வேறு நாடுகளுக்கும் பரவ தொடங்கியது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், கனடா உள்ளிட்ட பல நாடுகள் தென்னாப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தன. கொரோனா வைரஸில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய டெல்டா வைரஸை விட ஒமிக்ரான் வைரஸ் வேகமாக பரவுகிறது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பு தன்னுடைய வாராந்திர அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ஒமிக்ரான் வைரஸ் டிசம்பர் 9ஆம் தேதி நிலவரப்படி 63 நாடுகளுக்கு பரவிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஒமிக்ரான் தொற்று தடுப்பூசியின் செயல்திறனை குறைத்து வேகமாக பரவக்கூடியது எனவும் ஒமிக்ரான் சமூக பரவலாக மாற அனுமதித்தால் டெல்டாவை விட அதிவேகமாக பரவும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவில் முதல் ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் பின்னர் பல உலக நாடுகளுக்கு தொற்று பரவல் ஏற்பட்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் டெல்டா பிளஸ் என அடுத்தடுத்து உருமாற்றம் பெற்றது கொரோனா. சமீபத்தில் ஒமிக்ரான் என்ற புதிய உருமாற்றம் அடைந்த வைரஸானது பரவி வருகிறது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட இந்த பாதிப்பு பின்பு பல உலக நாடுகளில் பரவ தொடங்கியது. இந்த நிலையில் சீனாவில் முதல் ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வடக்கு சீனாவின் டியான்ஜின் பகுதிக்கு வந்த நபர் ஒருவருக்கு இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
விழுப்புரம் அருகே இடத்தகராறில் நில உரிமையாளரின் குடும்பத்தினர் மீது திமுக பிரமுகர் நடத்திய கொலைவெறி தாக்குதல் குறித்த வீடியோ காட்சிகள் காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள சேரனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த திமுக பிரமுகரான சேகர் என்பவருக்கும் இடையே நீண்ட காலமாக இடம் தொடர்பாக மோதல் நிலவி வந்துள்ளது. இந்த நிலையில் அந்த இடத்தில் அருணாச்சலம் வீடு கட்டி வந்துள்ளார். இதனை அறிந்த சேகர் 10க்கும் மேற்பட்டவர்களை கூட்டிச் சென்று அருணாச்சலம் கட்டி வரும் வீட்டினை இடிக்க முயன்றுள்ளார். இதனை அருணாச்சலம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தடுத்ததால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக பிரமுகரான சேகர் தனது அடியாட்களை கொண்டு அருணாச்சலம் மற்றும் அவரது குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அருணாச்சலம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நில உரிமையாளர் மீது திமுக பிரமுகர் கொலைவெறியுடன் நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர் மழையால் கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் குறைந்துள்ளதால் இன்று முதல் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். கோவையில் கடந்த சில நாட்களாக மழை நின்றுள்ளதால் அருவிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. இதனால் இன்று முதல் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, வெள்ளியங்கிரி மலை சாரலில் பெய்யும் மழைநீர் சிற்றோடைகளாக மாறி அருவியாக விழுகிறது. அடர் வனப்பகுதியில் ரம்மியமான சூழலுடன் அமைந்துள்ள இந்த அருவியில் குளிப்பதற்கு கோவை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் வந்து செல்கின்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ், அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கை விரைவாக முடிக்க கோரி ஜெயராஜ் மனைவி தொடர்ந்த வழக்கு குறித்த விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. இன்றைய விசாரணையின் போது சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் என்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் வழக்கு விசாரணை எந்த நிலையில் உள்ளது என்றும் இந்த வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் அரசு பேருந்தில் மகளிர் இலவசமாக பயணிக்க விரைவில் வசதி ஏற்படுத்தப்படும் என அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திருமதி சந்திரா பிரியங்கா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து துறையை மேம்படுத்த புதிதாக 200 பேருந்துகள் வாங்கப்படும் என குறிப்பிட்டார். பெண்களுக்காக ஸ்பெஷலாக பிங்க் பஸ்க்காக நாங்கள் அறிவிச்சிருக்கோம். லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 200 பஸ் இல்லாமல் பிங்க் பஸ் நம்ம வாங்கினோம்னா எத்தனை லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை நாங்கள் ப்ரப்போசல் அனுப்பினதுக்கப்புறம் அது நிர்பயா ஸ்கீம் மூலியமாக கேட்குறோம். ஸோ அது கொடுத்தாகணும். வித் ஜிபிஎஸ் எல்லா ஃபெசிலிட்டியோட நம்ம கொடுக்கணும். பிங்க் பஸ் வந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் ஃப்ரீ பஸ்ஸாக தாங்க இருக்கும். அப்படி கொண்டுட்டு வரதுக்கு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரீ பஸ்ஸாக தாங்க வரும். காஷ்மீரில் போலீசார் சென்ற வாகனம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 காவலர் உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீநகரின் பந்தா சாவுக்கு பகுதியில் உள்ள ஜீவன் என்ற இடத்தில் சென்ற போலீசாரின் ரோந்து வாகனம் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் 13 போலீசார் படுகாயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர்.
மற்றவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாக்குதல் நடைபெற்ற பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தப்பியோடிய பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரபல பாலிவுட் நடிகை கரீனா கபூருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகைகள் கரீனா கபூர் மற்றும் அவரது தோழி அம்ரிதா அரோரா இருவருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவரும் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் கடந்த சில நாட்களாக மும்பையில் பல கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதாகவும் அங்கு கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் இருந்ததால் தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் மும்பை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இவர்கள் இருவருடனும் தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் மும்பை மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 657 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஒரே நாளில் 12 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தனர். 702 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போதைய நிலவரப்படி 7666 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தமிழக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மேலும் 2 பேருக்கு ஒமிக்ரான் உருமாறிய கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புனேவில் ஒருவருக்கும் லாட்டூரில் ஒருவருக்கும் ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் இதுவரை ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள அதிநவீன டார்பிடோ ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் பாலாசோர் கடற்பகுதியில் நடந்த சோதனையில் இலக்கை திட்டமிட்டபடி டார்பெடோ ஏவுகணை தாக்கி அழித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை விரைவில் கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களில் பொருத்தப்படும் எனவும் DRDO அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் பொது இடங்களுக்கு வர கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதி எல். நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. இதேபோல் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பிய நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. மனைவிக்கு தெரியாமல் அவரது செல்போன் உரையாடலை பதிவு செய்வது தனிநபர் உரிமை மீறலாகும் என பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரிய கணவர் இருவருக்கும் இடையிலான செல்போன் உரையாடலை ஆதாரமாக அளித்தார். இது தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஒருவருக்கு தெரியாமல் உரையாடலை பதிவு செய்வது உரிமை மீறல் என்றும் அவ்வாறு பதிவு செய்பவர்களுக்கு பேசும் நபரின் சூழ்நிலை குறித்து முழுமையாக புரிதல் இருக்காது என்றும் தெரிவித்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.